ஒரு புகழ்பெற்ற சிற்பியின் பட்டறையில் 2 ஒரே மாதிரியான பளிங்கு கற்கள் அருகருகே வைக்கப்பட்டிருந்தன. இரண்டுமே ஒரே மலையிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்டவை, ஒரே அளவும் ஒரே தரமும் கொண்டவை. ஒரு நாள் சிற்பி தனது ஒளி மற்றும் சுத்தியலை எடுத்துக்கொண்டு முதல் பளிங்கு கல்லின் அருகே வந்தார். அவர் முதல் அடியை அடித்தபோது அந்த கல்லுக்குள் கடுமையான வலி ஏற்பட்டது. வலி தாங்க முடியாமல் அந்த முதல் கல் அலறியது. "நிறுத்துங்கள், தயவு செய்து என்னை விட்டுவிடுங்கள். இந்த சுத்தியலின் அடிகளும் ஒளியின் கூர்மையும் எனக்கு மிகுந்த வலியை தருகின்றன. இந்த துன்பத்தை என்னால் தாங்க முடியாது. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படியே என்னை விட்டுவிடுங்கள்" என்றது. இரக்கமுள்ள அந்த சிற்பி, "சரி, உன் விருப்பம்" என்று கூறி தன் கருவிகளை இறக்கி வைத்தார். பின்னர் 2வது பளிங்கு கல்லின் அருகே சென்று செதுக்கத் தொடங்கினார். முதல் கல்லை விட அதிகமான வலியையும் அழுத்தத்தையும் 2வது கல்லும் உணர்ந்தது. சுத்தியலின் ஒவ்வொரு அடியும் அதன் ஆன்மா வரை அதிர்ந்தது. ஒளி செதுக்கும்போது அதன் உடலின் பகுதிகள் உடைந்து சிதறின. ஆனால் அது சிற்பியை நிறுத்தச் சொல்லவில்லை. மாறாக தனக்குள்ளேயே, இந்த சிற்பிக்கு தெரியும் அவர் என்ன செய்கிறார் என்று, இந்த வலிக்கு பின்னால் ஒரு உன்னதமான காரணம் இருக்கும் என்று கூறி பொறுத்து கொண்டது. நாட்கள் வாரங்களாயின. முதல் பளிங்குக்கல் எந்தவித காயமும் இல்லாமல் பாதுகாப்பாக ஒரு மூலையில் அமர்ந்திருந்தது. ஆனால் 2வது கல்லோ தினமும் செதுக்கப்பட்டு, தேய்க்கப்பட்டு, மெருகூட்டப்பட்டு வந்தது. வாரம் ஒருமுறை வேலை முடிந்ததும் சிற்பி தன் கைகளை எடுத்தார். இப்போது அந்த 2வது பளிங்குக்கல் சாதாரண கல் அல்ல. அது ஒரு பிரம்மாண்டமான, கம்பீரமான பறக்கும் கழுகு சிலையாக மாறியிருந்தது. அதன் வலிமை, அழகு மற்றும் நுணுக்கம் அனைவரையும் வியக்க வைத்தது. அந்த சிலை நகரின் மையப் பகுதியில் உள்ள ஒரு பெரிய பொது மைதானத்தில் நிறுவப்பட்டது. தினமும் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து அந்த சிலையின் அழகை பாராட்டி புகைப்படம் எடுத்துச் சென்றனர். சரி, முதல் பளிங்குக்கல் என்ன ஆனது தெரியுமா? அது தட்டையாகவும் உறுதியாகவும் இருந்ததால் அந்த கழுகுச் சிலையை பார்க்க வரும் மக்கள் ஏறிச் செல்வதற்காக சிலைக்கு கீழே ஒரு படிக்கல்லாக வைக்கப்பட்டது. ஒரு நாள் இரவு மக்கள் கூட்டம் கலைந்த பிறகு கீழே இருந்த படிக்கல் மேலே இருந்த சிலையை பார்த்து பொறாமையுடனும் ஆவேசத்துடனும் கேட்டது, "இது அநீதி. நாம் இருவரும் ஒரே மலையிலிருந்து வந்தவர்கள், ஒரே கல்லால் ஆனவர்கள். ஆனால் உன்னை எல்லாரும் கொண்டாடுகிறார்கள், மாலை போடுகிறார்கள். என்னை தினமும் எல்லாரும் காலால் மிதித்துச் செல்கிறார்கள். வாழ்க்கை ஏன் நம்மிடம் இப்படி பாரபட்சம் காட்டுகிறது?" அந்த சிலை இரக்கத்தோடு கீழே குனிந்து பதிலளித்தது, "என் நண்பனே, சிற்பி முதலில் உன்னிடம் வந்த நாளை நினைத்துப்பார். நீ ஒளியின் வலியை தாங்க மறுத்துவிட்டாய். உனக்கு வசதியும் பாதுகாப்பும் மட்டுமே முக்கியமாக தெரிந்தது. நீ உடைய மறுத்ததால் உன்னால் ஒரு வடிவத்தை பெற முடியாமல் போனது. எனக்கு இந்த அங்கீகாரம் சும்மா கிடைக்கவில்லை. நீ வேண்டாம் என்று ஒதுக்கிய அந்தச் சுத்தியல் அடிகளை நான் இன்முகத்தோடு ஏற்றுக்கொண்டேன். இதேபோல் நம் வாழ்வில் வரும் சோதனைகளும் தடைகளும் கஷ்டங்களும் நம்மை அழிப்பதற்காக வருவதில்லை. அவை நம்மை வடிவமைப்பதற்காக வருகின்றன. ஒளியின் அடியை தாங்கும் கல் மட்டுமே சிலையாகும். வலிகளையும் சவால்களையும் தாங்கிக் கொள்ள பழகிக்கொண்டால் எதிர்காலத்தில் நாம் ஒரு சாதனையாளராக உருவெடுக்கலாம். இல்லையென்றால் அடுத்தவர்கள் மிதிக்கும் மிதி கல்லாக நாம் நம் வாழ்க்கையை வாழ்ந்துவிட்டு செல்ல வேண்டியிருக்கும்.